சில நாட்களுக்கு முன்பு நமது தமிழக முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சியினர் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு சில விளக்கங்களை மிக தெளிவாக விளக்கியிருந்தார். அதை நினைத்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அது என்னவென்றால், நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்றால், அப்பொழுது நாங்கள் நினைத்த மத்தியில் ஆட்சி அமையும் என்று நாங்கள் நினைத்து தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததற்கு எதிர்மாறாக பாஜக ஆட்சி அமைந்தது. அதனால் எங்களால் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்று உண்மையை சரியாக சொல்லிவிட்டார். இதைத்தான் ஆச்சரியமாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கும் பாஜக ஆட்சி தான் மத்தியில் இருக்கும். ஆகவே மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இதே மாதிரி கையை விரித்துவிட்டு தான் செல்வார்கள். மத்திய அரசிலிருந்து நிதி கிடைக்கவில்லை, அதனால் நாங்கள் ஏதும் செய்ய இயலாது என்று சொன்னார்களேயானால் நாம் தலையை சொரிந்து கொள்ள வேண்டியதுதானே தவிர வேறொன்றும் இந்த ஆட்சியாளர்களை குறை சொல்ல முடியாது என்பதை அவரே சொல்லுகிறார். ஆகவே வருகின்ற 26 தேர்தலில் யாருக்கு ஓட்டளித்தால் மத்தியிலிருந்து நிதி கிடைத்து நமது நாட்டை பலமாக ஆக்கிக் கொள்ள முடியும் என்பதை சிந்தித்து மக்கள் தெளிவாக தங்களது ஓட்டுக்களை செலுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தமிழக முதல்வரே சொல்லிவிட்டார், மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக செய்ய முடியாது என்பதை மறைமுகமாகவே அவர் சொல்லிவிட்டார். இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள்.